இதுல இன்னொரு ஆங்கிலே நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதிமுகவினுடைய நகர்வுகளையும் பார்க்க வேண்டியது இருக்கு. இதுல அதிமுக இப்ப பிரச்சார பரப்புரை கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் சொல்லி பிரச்சாரத்தை மேற்கொண்டுகிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு கூட்டத்துல ஒரு தாவேகா கொடி பறக்குது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அந்த இடத்துல பேசிட்டு இருக்கும்போது சொல்றாரு. அப்போ அது பறக்கும் பொழுது அவர் சொல்றாரு, பாருங்க கூட்டணிக்கான சமிக்கை வந்துருச்சு, அங்க பாருங்க அதுக்கான புள்ளிகள் உருவாகிருச்சுன்னு சொல்லி வலிமையான கூட்டணி அமைய போகுது, அங்க பாருங்க கொடி பறக்குதா அப்படிங்கிறாரு. இப்ப இது எல்லாமே வந்து நம்ம பார்க்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமை பண்புல ஒரு டாட் விழுதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் உள்ளாகுது. ஏன்னா ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி தன்னை பலவீனமாக நிற்கிறாரா, அதிமுக வந்து இலவுகாத்த கிளியாக இன்னைக்கு வந்து தாவேகாவை வந்து கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும்னு ஒரு படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது இது மூலமா நம்ம வெட்ட வெளிச்சமா பார்க்கப்படுது. ஏன்னா அவங்க கூட்டணியில இது வரைக்கும் ஒரு வலிமையான கட்சிகள் எதுவுமே வந்து சேரல. பாஜகவை தவிர மற்ற கட்சிகள் எந்த கட்சியுமே வந்து நீங்க கூட்டணி சேரல அப்படிங்கிறப்போ அது மிகப்பெரிய அளவுல அதிமுக பெரிய டிராபேக்கா இருக்கு.